ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபண்டிங் கம்பெனிஸினோட ரிவ்யூஸில் ஃபயர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியினுடைய ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபண்டிங் கம்பெனிஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ப்ராப்பர்ட்டரி ட்ரேடிங் கம்பெனிஸ்லாம் வந்து ட்ரேடர்ஸ்க்கு அவங்க வந்து ஃபண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம ட்ரேடராக நம்ம என்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எவல்வேஷன் மாடல்ஸ் மாதிரி வச்சுருக்கிறாங்க. எவல்வேஷன் மாடல்னா ஒரு டெஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அந்த எவல்வேஷன் மாடல்ஸை நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சிமுலேட்டட் அக்கௌண்ட் அல்லது டெமோ அக்கௌண்ட் கொடுப்பாங்க. சில ப்ளாட்ஃபார்ம் வந்து உண்மையான ஒரிஜினல் லைவ் அக்கௌண்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிமுலேஷன் அக்கௌண்ட்ன்றது அந்த உங்களுடைய அக்கௌண்ட்ஸில் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸை அவங்க காப்பி பண்ணி அவங்களுடைய ஒரிஜினல் பர்ஃபார்முக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் ட்ரேட்ஸை அவங்க எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க. சில பர்ஃபார்ம்ஸ் வந்து வெறும் டெமோ அக்கௌண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சில கம்பெனிஸ் வந்து லைவ் அக்கௌண்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டர் ப்ரோ அப்படின்னு ஒரு பர்ஃபார்ம் இருக்குது. அவங்க வந்து லைவ் அக்கௌண்ட்டே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஸ்டிமுலேஷன் அக்கௌண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டிமுலேஷன் அக்கௌண்ட்னா வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய ட்ரேடு அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க காப்பி பண்ணுவாங்க. ஃபாரெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினலாக எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸை காப்பி பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க ப்ரொஃபார்முக்கு தேவையான ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. சில கம்பெனிஸ் வந்து டெமோ அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க, அவங்க காப்பி ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த எவல்யூஷன் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டில் நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட்ஸை வந்து நீங்கள் ரியல் மணியாக வித்ட்ரா பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரம் மாடல். ஆனால் வந்து இதே ஒரு பிஸ்னஸ் மாடலாக பண்ணி வெறும் டெமோ அக்கௌண்ட் மட்டுமே கொடுத்து அதுலேருந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான கம்பெனிஸும் நிறையா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து லூசராக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோஃபார்ம் மாடலையே வச்சு அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுற கம்பெனிஸும் நிறையா இருக்குது. நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு டாப் 20க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கன்சிஸ்டன்ஸாக பேட் கொடுக்கக்கூடிய எந்த இஷ்யூஸும் இல்லாத ப்ரோஃபார்மாக செலக்ட் பண்ணி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஃபயர்ஸ் அப்படின்ற ப்ரோஃபார்மை ரிவ்யூ பண்ண பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து எல்லாமே ஈஸியாக போயிட்டு இந்தியன் மார்க்கெட்டில் எல்லாமே பயங்கரமாக ஆப்ஷன் பையராக மாறிட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்த யூத்ஸ் தான். அவங்க தான் வந்து ஃபுல்லாகவே இந்த ஆப்ஷனை ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ட்ரேடராக சொல்கிறேன், ஆப்ஷன் பையர் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு டெத் கேஸ் மிஸ்டேக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கோவிட்க்கு அப்புறம் வந்தது எல்லாமே ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்கிறதுனால இதுலேயும் உங்களால் ப்ராஃபிட் பெருசாக பண்ணியிருக்க முடியாது. ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பெரிய அளவிலான ட்ராடவுன்ஸ்லாம் பார்த்ததே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு பையராக இருந்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல்லாம் வந்து வித்தின் ஹவர்ஸில் வைஃப் அப் ஆகிடும். உங்களுடைய அக்கௌண்ட்ஸ்லாம் வித்தின் டேல ப்ளோ ஆகும். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 15 to 20% கரெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போ வேணால் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் மோடுக்கு போகலாம். கரெக்ஷன் மோடுக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அது வந்து ரேப்பிடாக உங்களுடைய அமௌண்ட்லாம் வந்து ரேப்பிடாக வந்து வைஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு பிகினர்ஸ் ட்ரேடராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஓன் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுறதை விட நீங்கள் இந்த மாதிரி ஃபண்டிங் கம்பெனிஸை சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறத நீங்கள் எதுவுமே நீங்கள் ட்ரேடிங் கம்பெனியோட பொறுத்தவரைக்கும் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஏமாத்துறவங்க நிறையா இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஓனாக ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நான் டிபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்கிறேன், இந்த சிக்னல்ஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன் பை பண்ணுறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து கிடையாதுங்க. நீங்கள் வேணால் ஆப்ஷன் செல் பண்ணலாம். ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட் தேவைப்படும். ஸோ வேறு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாட்ஃபார்மை நீங்கள் சூஸ் பண்ணலாம்.
ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் பையனாக இருக்கிறது வந்து நீங்கள் ஓவராலாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. நீங்கள் 10 டேஸ் கூட கன்சிக்யூட்டிவாக நீங்கள் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கலாம். ஆனால் ஒன் டே வந்து மொத்தமாக ஒய்ஃப் ஆகிடும். நான் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால சொல்கிறேன், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணாதீங்க. ஆப்ஷன் பையர் இஸ் ரொம்ப 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 ரிஸ்கி. அதை தயவுசெய்து பண்ணாதீங்க. நீங்கள் 10 நாள் ப்ராஃபிட் பண்ணாலும் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுடைய மொத்த ப்ராஃபிட்டும் நீங்கள் அந்த மார்க்கெட் கிட்ட கொடுத்து தான் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் பையிங் இஸ் நாட் ஃபார் ரிட்டெயில் ட்ரேடர். நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை ஒன்றா முயற்சி பண்ணலாம். அதுக்கு கீழே இருக்கிறவங்க புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களோட கேபிட்டல் வந்து கண்டிப்பாக வைஃப் அவுட் ஆகிறதுக்குன்னு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம இந்த ஃபண்டிங் ஃபயர்ஸ் அப்படின்ற கம்பெனிஸ் வந்து பார்ப்போம். இந்த கம்பெனிஸ் வந்து யூகே பேஸ்டு கம்பெனி. இவங்க வந்து 2016 இருக்காங்க. ஸோ வந்து ஒரு 8 வருஷமாக இவங்க பெர்ஃபார்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ வந்து ஒரு ரிலையபிளான ஒரு பெர்ஃபார்ம் கம்பெனிஸ் தான் இவங்க. ஸோ இவங்க மூணு வகையான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்னுடைய டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக நல்லா இருக்கு. இந்த கம்பெனியோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 3 வகையான ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க வந்து பே அவுட்ல எந்த இஷ்யூவும் இல்லை. நீங்கள் ஃபண்டட் கம்பெனிஸ் நீங்கள் எவல்யூஷன் பாஸ் பண்ணி ஃபண்டிங் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பே அவுட் கொடுக்குறது எந்த இஷ்யூவும் கிடையாது. இந்த 8 வருஷமா அவங்க கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தாலுமே அந்த 8 வருஷத்துல பே அவுட் சம்மந்தமாக எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ அவங்க பே அவுட் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜஸ் நீங்கள் எவல்யூஷன் பாஸ் பண்ணி உங்கள் ஃபஸ்ட் பே அவுட்லேயே நீங்கள் இனிஷியலாக பே பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ நமக்கு ட்ரேடர்ஸ்க்கு நமக்கு தேவையானதே வந்து ஸ்கில் தான். நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது நீங்கள் ஒரு கேரியர் பார்த்தா கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து கடுமையாக இந்த ட்ரேடிங்கினுடைய எல்லாத்தையும் நீங்கள் தரவாக கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு டிகிரி படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி ஒரு 4 இயர்ஸ் தேவைப்படுதோ அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 வருஷம் கடுமையாக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நீங்கள் அப்படி எல்லாமே கடுமையாக உழைச்சு நீங்கள் இந்த ட்ரேடிங்ஸினுடைய எல்லா சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் சோர்ஸாக ட்ரேடிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட்ன்றனா பிட்டாஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் தான் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேர் டு அதர் பெர்ஃபார்மில் விட. இவங்களுடைய ஸ்ப்ரெட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் கொடுப்பாங்க. இவங்க வீடியோஸ் லேர்னிங் வீடியோஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுதான். ஸோ பெரும்பாலும் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா 80-20 ரேஷியோவில் இருக்கும். அப் டு 100% சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில போனஸஸும் கொடுப்பாங்க நீங்கள் பே அவுட் ரிசீவ் பண்ணும்போது. நீங்கள் ஃபாரெக்ஸ், மெட்டல்ஸ், இண்டிசிஸ், கமாடிட்டிஸ், ஸ்டாக்ஸ், கிரிப்டோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அடுத்து வாங்க 3 வகையான ப்ரோக்ராம் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஹைப்பர் க்ரோத் அப்படின்றது டைரெக்டாக ஃபண்டட் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்க முடியும். இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதை. ஸோ நீங்கள் ஆனால் இது வந்து ரேட் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் வந்து வேறு ஆப்ஷன் இருக்குது, PS2 அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணுறது தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் மாடலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ நீங்கள் ஒரு 10,000 அக்கௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் டார்கெட் வந்து 10%. ஸோ அடுத்து வந்து ஓவரால் உங்களுடைய மேக்ஸிமம் லாஸ் வந்து 6%, டெய்லி பாஸ் 3%. அதாவது நீங்கள் டெய்லி லாஸ் 3% ரீச் ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து அவ்வளோ 3% தான். அதுக்கு மேலே நீங்கள் ரீச் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த 3% டெய்லி லாஸ் 3%, ஓவரால் லாஸ் வந்து 6%, எவாலுவேஷன் டார்கெட் வந்து 10%. ஓகேங்களா. ப்ராஃபிட் ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா 100%, அப் டு 100%. அது எப்படின்றது நம்ம கீழே அந்த இதில் கொடுத்துருக்காங்க, அதில் பார்க்கலாம். டைம் வந்து அன்லிமிட்டட். நீங்கள் இந்த 6% லாஸ் பண்ணுற வரையும் இந்த அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ண முடியும். லிவரேஜ் 1:30. ஒன் டைம் ஃபீஸ் வந்து 260.
ஸோ இது வந்து இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருந்தால் மட்டும் தான் அதை பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் ஒன்னை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது, இன்ஸ்டன்ட் பண்ணிங்க மாடலை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இனிஷியல் பேலன்ஸ் 20,000 அக்கௌண்ட்டுன்னு வச்சிங்களேன், நீங்கள் 10% ரீச் பண்ணணும். 10% ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% வந்து உங்களுக்கு பே அவுட். ஸோ போனஸ் ஒரு 50% போனஸ் ஒரு வந்து $50 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் 10% ரீச் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்கேலிங், அதாவது உங்கள் அக்கௌண்ட்டை வந்து அவங்க டபுள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் 20% அக்கௌண்ட் வாங்குறீங்க, 10% ரீச் பண்ணீங்கன்னா அவங்க வந்து $40 அப் டு வந்து 4 மில்லியன் வரையும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப் டு 4 மில்லியன் வரையும் உங்களுக்கு அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரேடர் தான் பண்ண முடியும். 10% ரீச் பண்ணுறது கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இனிஷியல் லெவலில் ட்ரேடிங் இப்போ தான் லேர்ன் பண்ணுறீங்க, அல்லது லெஸ் தென் 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து 2 ஸ்டெப் செலக்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடருக்கு இதை பற்றி நம்ம பார்க்க வேணாம். ஏன்னா நம்ம பெரும்பாலும் இன்எக்ஸ்பீரியன்ஸில் தான் இருப்போம். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்டேக் ஹைப்பர் க்ரோத் அப்படின்றது ஒன் இன்ஸ்டன்ட் மாடலு. அதுக்கப்புறம் ஹைஸ்டேக் அப்படின்ற ஒரு மாடல் இருக்குது. இது வந்து 2 ஸ்டெப் ப்ரோக்ராம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லைங்களா, வேறு பண்டட் ஃப்ளோலையும் பண்டிக் விப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ் எவாலுவேஷன், அதே மாதிரி மாடல் தான் இதுவும். ஸோ இந்த மாடலை நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் லெஸ் தென் 5 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ட்ரேடர்ஸ்க்கு வந்து நம்ம இதை சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பீரியட் வந்து அன்லிமிட்டட், நீங்கள் எத்தனை நாள்லாம் இந்த அக்கௌண்ட்டை ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ராஃபிட்டபிள் டே, அதாவது மினிமம் 3 நாள் ப்ராஃபிட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. மினிமம் ப்ராஃபிட்டபிள் டே 3 டேன்றது 0.5%, அதாவது 1/2% வந்து ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு நீங்கள் புக் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து ப்ராஃபிட்டபிள் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கணும், 0.5க்கு மேலே இருக்கிறத ஒரு ப்ராஃபிட்டபிள் டேவாக கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் லாஸ் 5%, ஓவரால் லாஸ் 10%, நீங்கள் ப்ராஃபிட் டார்கெட் 8%. ரிஸ்க் டு ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 1:0.8 ரேஷியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நம்ம எல்லா ப்ரோஃபார்மில் இருக்கிற மாதிரியும் 8%, 10% அளவுக்கு 8% ரீச் பண்ணுன்றது ஒரு நார்மலான ஒரு இதுதான். காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா $39 வருது. ஸோ $39 உங்களுக்கு நீங்கள் அந்த வெப்சைட்லேயே பார்த்து டிஸ்கவுண்ட் கோட்ஸ் இருக்கும். ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% to 15% குறையதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் பேஸில் மினிமம் ப்ராஃபிட்டபிள் டேஸ் 3 days அன்லிமிட்டட். இந்த அக்கௌண்ட்ஸும் நீங்கள் எத்தனை நாள்லாம் ஹோல்ட் பண்ணலாம். டெய்லி லாஸ் 5%, மேக்ஸிமம் லாஸ் 10%, ஓவரால் ப்ராஃபிட் டார்கெட் 5%. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடிங் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் 1 கிளியர் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு 20 நாள் எடுத்துட்டோ இல்லை 25 நாளோ இல்லை 1 month எடுத்து கிளியர் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபேஸ் 2க்கான கிரெடென்ஷியல் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி மறுபடியும் ஒரு 5% ப்ராஃபிட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் வரும். ஃபண்டட் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் டார்கெட்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்ஸை நீங்கள் எத்தனை நாள்னா ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் 10% அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டில் 10% ரீச் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கேலிங் 10% வரையும் ஸ்கேலிங் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 80 to 100%க்குள்ளே ப்ராஃபிட் ஸ்பிட்டில் வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும். நீங்கள் ஒரு 1% நீங்கள் ரீச் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ரிக்வெஸ்ட்டாக கொடுக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது உங்களுடைய இனிஷியல் அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த பெரும்பாலான ப்ரோஃபார்முடைய மாடலே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனிஷியல் பண்ணுற காஸ்ட் இருக்கீங்களா, நம்ம இந்த எவல்யூஷன் பர்ச்சேஸ் பண்ணுற பிளான்ஸ் இருக்கு இல்லைங்க, அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தான் வந்து பேவிட்டே கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ இதையே ஒரு பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இனிஷியலாக பே பண்ணுற ஃபீஸை வச்சு தான் அவங்க ரீஃபண்ட் அதாவது அந்த ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற அந்த 5% ட்ரேடர்ஸ்க்கு அவங்க இதுலேருந்து தான் பே அவுட் பெரும்பாலும் கொடுக்குற மாதிரி பிஸ்னஸ் மாடல் நிறைய ப்ரொஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சில ப்ரொஃபார்ம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் லைவ் அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சில ப்ரொஃபார்ம் வந்து அவங்களுடைய சிக்னல்ஸை ஸ்டிமுலேஷனாக யூஸ் பண்ணுறாங்க. சில ப்ரொஃபார்ம் வந்து டெமோ அக்கௌண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்க வந்து நீங்கள் இந்த ப்ராசஸில் நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா அது ஸ்டிமுலேஷன் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, டெமோ அக்கௌண்ட்டாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்து நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ரியல் மணி கொடுக்குறாங்க. இவங்களுடைய பே அவுட்ஸில் எந்த இஷ்யூமே கிடையாது. இது வரையும் வந்து இவங்க பே அவுட்டில் எந்த இஷ்யூமே பண்ணதில்லை. ஸோ ஒரு 8 வருஷமாக இவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ரிலேபிளான பர்ஃபார்ம் தான். அது இல்லாமல் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் பர்ஃபார்ம் இருக்குது, டாப் 10 இருக்குன்னா இவங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா MT5 அப்படின்ற
பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. MT5ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே வந்து ட்ரேட் எக்ஸிக்யூஷன்லாம் வந்து ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். MT5 பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் மொபைல்லே வந்து அதை ட்ரேட் பண்ணலாம். ரொம்ப யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நல்லா ஸ்பீடாக எக்ஸிக்யூஷன்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ட்ரேடிங் எக்ஸிக்யூஷன்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லெஸ் தென் 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 ஸ்டெப் மாடலை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு மாடல் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5Kலேருந்து 100K வரையும் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து லெஸ் தென் 5 இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இவங்க வேறு என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 30 டேஸ் வரையும் அக்கௌண்ட்டை ஆக்டிவாக ஒரு 30 டேஸ்க்கு மினிமம் ஒரு ட்ரேடாவது எக்ஸிக்யூட் பண்ணணும். 30 டேஸ் வந்து எந்த ட்ரேடும் இல்லாமல் இருந்தால் அது அந்த அக்கௌண்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய லிவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1:100 ரேஷியோவில் லிவரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் ப்ராஃபிட்டபிள் டே அப்படின்றது அரை சதவீதத்துக்கும் மேலே ப்ராஃபிட் பண்ணியிருந்தா அதை தான் வந்து அவங்க வந்து ப்ராஃபிட்டபிள் டே அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லி லாஸ் 5%, ஓவரால் லாஸ் 10%, ப்ராஃபிட் டார்கெட் 8%. அதையும் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த நீங்கள் எவல்யூஷன் ஸ்டேஜஸில் வீக்கெண்டில் அந்த உங்களுடைய பொசிஷனில் ஹோல்ட் பண்ணால் ஸ்வாப் சார்ஜஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுற ஸ்விங் ட்ரேடராக இருந்தால் அது எவ்வளோ சார்ஜஸ் அப்படின்றது நீங்கள் ட்ரேட்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வியூ பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு ஸ்வாப் சார்ஜஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நியூஸ் டைமில் ட்ரேட் பண்ணலாமான்னா ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஒரு நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு பின்னாடி, ஆக 4 மினிட்ஸ் விண்டோக்குள்ளே ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஃபாரெக்ஸ், மெட்டல், இண்டிசிஸ், ஆயில், கிரிப்டோ இந்த 4 அவைலபிள் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 9 to 5 ஜாபராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எது கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரொஃபார்ம் மூலமாக ட்ரேட் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து ஈவினிங் 7 o'clock அப்புறம் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த டைமில் வந்து நீங்கள் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஎஸ் மார்க்கெட் 7 o'clock தான் ஓப்பன் ஆகுறதுனால நீங்கள் ஜாப் முடிச்சுட்டு வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரொஃபார்ம். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே 7 PM அப்புறம் தான் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஃபாரெக்ஸ், இண்டிசிஸ் எல்லாமே வந்து ஹை வால்யூம் வரக்கூடிய டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் செஷன் தான். யூஎஸ் செஷனை நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஜாப்ஸ் போயிட்டு வரவங்களும் இதை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க வந்து MT5 ப்ளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 80 to 100% வரையும் ப்ராஃபிட் ஸ்பிளிட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கேலிங் பிளான் அப் டு $5 million, $5 lakh வரையும் ஸ்கேல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி இந்த ஹைப்பர் க்ரோத் அப்படின்ற இதில் 10% ப்ராஃபிட் டார்கெட் அதை ரீச் பண்ணி நீங்கள் பேவுட் ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். பேவுட் ரிக்வஸ்ட் வந்து பை வீக்லி, அதாவது 14 டேஸ்க்கு ஒரு முறை நீங்கள் பேவுட் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். நீங்கள் ரிக்வஸ்ட் அதை விட கூடுதலான நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு டேட் டைம் ஆகிடுச்சுன்னா அது நீங்கள் ப்ராஃபிட் இடத்துலேருந்து அடுத்த 14 டேஸ் சைக்கிள். ஸோ அப்படி தான் 14 நாளுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஸ்கேலிங் பிளான். ஸோ நீங்கள் 5,000 அக்கௌண்ட் 10% ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து அவங்க 50% வரையும் இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 10% வரையும் ஸ்கேலிங் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கேலிங், ஸோ நம்ம இனிஷியல் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் 2-3 பேவுட் எடுக்கிறத மட்டுமே ஒரு இதாக வச்சுக்கோங்க. நம்ம ஸ்கேலிங்ன்றது நமக்கு அது ரிலேபிளாக இருக்காது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூட் கேம்ப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இனிஷியலாக வந்து இப்போ தான் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அல்லது எனக்கு லெஸ் தென் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 1 year 2 years தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா பூட் கேம்ப்ன்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன் பூட் கேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இந்த பூட் கேம்பில் உங்களுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ நம்ம எவல்யூஷனுக்காக நிறைய செலவு பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் லாஸ் 5%, ப்ராஃபிட் ஆக 6%. உங்களுக்கு இனிஷியல் பேலன்ஸாக 25K அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து லிவரேஜ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். 1:10 தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து பூட் கேம்ப்ஸ் அப்படின்றதுனால இதனுடைய இது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். காஸ்ட்டும் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 1 ஸ்டெப், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பும் அதே தான்.
தேர்ட் ஸ்டெப்பும் அதே தான். நீங்கள் மினிமம் மேக்ஸிமம் லாஸ் வந்து 5%. உங்களுக்கு டெய்லி பவர்ஸஸ்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு லிவரேஜ் 1:10 தான் கொடுப்பாங்க. நீங்கள் 3 ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பூட் கேம்ப் ஃபண்டட் அக்கௌண்ட் அப்படின்ற அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த பூட் கேம்பில் அதில் வந்து நீங்கள் 5% ரீச் பண்ணணும். 5%, மேக்ஸிமம் லாஸ் 4%, டெய்லி பாஸ் 3% இருக்கும். லிவரேஜ் 1:10 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கும். நீங்கள் அதை ரீச் பண்ணீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். அப் டு 100% சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து 82 இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் வந்து 50-50 தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 5% நீங்கள் ப்ராஃபிட் 5% ரீச் பண்ணீங்கன்னா 50-50 பேவுட் ரேஷியோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய 25K அடுத்து நீங்கள் அதை 4% ரீச் பண்ணும்போது உங்களுக்கு 75 × 25 இன்னும். அதுக்கப்புறம் இந்த ரேஷியோஸில் அவங்க வந்து அக்கௌண்ட்ஸை கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு 100K இது பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு 50-50, அப்புறம் 75-25 ரேஷியோவில் இந்த பூட் கேம்ப் அப்படின்ற ப்ரோக்ராமில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அல்லது வேறு ப்ளாட்ஃபார்மில் நீங்கள் பேஸ்2 அல்லது நான் உங்களுக்கு அடுத்த சில ஃபண்டிங் ப்ளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. அது வந்து இதை விட ரொம்ப குறைவான ப்ளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. நான் அதை உங்களுக்கு மாவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளாட்ஃபார்ம் இருக்குது. நான் உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து 2 ஸ்டெப் மாடலில் இண்டஸ்ட்ரியிலே வந்து ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ஸான ஒரு ப்ளாட்ஃபார்ம் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவை அதை பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த பூட் கேம்பை செலக்ட் பண்ணுறது, நீங்கள் ஒரு மாடரேட்டான எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் இருந்தால் நீங்கள் 2 ஸ்டெப் எவாலுவேஷனை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரிஸ்கியான 3 ஸ்டெப்பு பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கணும். இதில் டெய்லி பவுஸ் 3% இருக்குது, 4%. ஸோ இத்தனை ஸ்டேஜை கிளாஸ் பண்ணி நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கி ட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஹை ரிஸ்கி தான் சொல்ல போனால். ஸோ அதுவும் இத்தனை ஸ்டேஜஸ் வந்து நியூவாக வர ட்ரேடர்ஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்களேன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 ஸ்டெப் எவாலுவேஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதுதான் கன்வீனியன்ட். மற்றபடி இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். புதுசாக வர ட்ரேடர்ஸ் வந்து இதில் வந்து பே அவுட் வரையும் அதை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஸோ நம்ம இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம 2 ஸ்டெப்பை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வேறு என்னென்ன ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து பே அவுட் வந்து ரைஸ் அப்படின்ற தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் ப்ரொவைடர் மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால், நம்ம ஒரு இந்தியன் ட்ரேடராக இருந்து நம்ம அக்கௌண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் அல்லது விசா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதை வச்சு நம்ம வந்து அக்கௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை அக்கௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனை எனேபிள் பண்ணியிருக்கணும். அதை வந்து நீங்கள் மொபைல் ஆப் இருந்தால் நீங்கள் மொபைல் ஆப் மூலமாக அதை ஓப்பன் பண்ணி இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஓன் பிரான்ச்சில் போயிட்டு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை எனேபிள் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எனேபிள் பண்ண பிறகு நீங்கள் சாதாரணமாக விசா அல்லது மாஸ்டர் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அவங்க பே அவுட் கொடுக்குறது ரைஸ் அப்படின்ற தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாக கொடுக்குறாங்க. ரைஸ் அப்படின்றது ஒரு தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் ப்ரொவைடர். நீங்கள் அதில் லாகின் பண்ணி அதில் என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய உங்கள் ஐடென்டி டாக்குமெண்ட், அட்ரஸ் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு அக்கௌண்ட் நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா இவங்க வந்து டைரெக்டாக அந்த ரைஸில் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த ரைஸ்லேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ரியல் மணியாகவே டைரெக்டாக நம்ம வித்ரா பண்ணிக்க முடியும். ரியல் மணியை நம்மளுடைய INR வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்க வந்து சூப்பரான ட்ரேடிங் கண்டிஷன். இவங்க ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு நீங்கள் நியூஸ் ட்ரேடிங் அந்த 4 மினிட்ஸ் விண்டோ தவிர மற்ற நேரத்தில் ட்ரேட் பண்ணிக்கலாம். இவங்க வீக்கெண்ட் ஹோல்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஆல்கோ அலோடுன்னு சொல்லியிருக்காங்க. லோ கமிஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸ்ப்ரெட்டும் வந்து ரொம்ப டைட்டான ஸ்ப்ரெட் தான் இருக்கும். ஸோ ரொம்ப குறைவான ஸ்ப்ரெட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்கேல்பராக இருந்தீங்க, நீங்கள் டெய்லி நிறைய ட்ரேட்ஸ் எடுப்பீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்ப்ரெட்ஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருந்துச்சுன்னா அதுவே உங்களுக்கு நிறைய அமௌண்ட் உங்களுக்கு அதுவே லாஸ் கொடுத்துரும். ஸோ ஸ்ப்ரெட் ரொம்ப டைட்டான ஸ்ப்ரெட் இருக்குது. ரொம்ப ஒரு நல்ல ட்ரேடிங் என்விரான்மெண்ட். ஸோ இவங்க வந்து நல்ல டைட் ஸ்ப்ரெட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து MT5 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் எக்ஸிக்யூஷன்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், நல்லாயிருக்கும். MT5 வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரீயாக வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க.
இவங்க ட்ரேடிங் ரிசோர்ஸஸ்லாம் கொஞ்சம் இவங்க வெப்சைட்லேயும் இவங்களுடைய யூடியூப் வீடியோஸ்லேயும் வந்து நிறையா ஷேடிங் சம்மந்தமான வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லைவ் ஷேடிங் அந்த டிஸ்கட் அது மாதிரி சேனலில் கொஞ்சம் ட்ரேடனுடைய அவங்களுடைய ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படி கொஞ்சம் அவங்க அந்த கம்யூனிட்டியில் ட்ரேடர் கம்யூனிட்டியில் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அதை ஷேர் பண்ணுவாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து லைவ் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னாவோ அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கும்போது நீங்கள் லைவ் சப்போர்ட்டை அப்ரோச் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன ட்ரேடிங்லாம் என்னென்ன ப்ரோஹிபிட்டட் ட்ரேடிங் டாக்டிக்ஸ், அதாவது என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பை பண்ணி உடனே செல் பண்ணுறது, டிக் ஸ்கேல்பிங், பேக் டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இஎஸ் வந்து தேர்ட் பார்ட்டி இஎஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஒன் சைடட் பெட், அதாவது ஒரே சைடு இப்போ மார்க்கெட்டு ஒரே சைடு பெட்டிங் மொத்தமாக அவங்களுடைய ஃபுல் அக்கௌண்ட்னுடைய லிவரேஜையும் ஒரே சைடாக பை பண்ணிகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இஎஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக் ஸ்கேல்பிங் பண்ணக்கூடாது, ஹெட்ஜ் ஆர்பிட்ரேஜ் பண்ணக்கூடாது, பாஸ் அவர் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் மேனேஜிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நான் அக்கௌண்ட் பாஸ் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சில பேர் இது பண்ணுவாங்க. அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஓனாக ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் நார்மலான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி இது மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலான ஒரு இதுதான், ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்களே இந்த ஃபார்மில் ட்ரேடும் போது ஐபி அட்ரஸும் கொஞ்சம் ஐபி அட்ரஸ் பற்றி இவங்க சொல்லலை, இருந்தாலும் வந்து ஐபி அட்ரஸ் மாறாமல் இருக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஐபி அட்ரஸ் வேறு இடத்துல இருந்ததுன்னா நீங்கள் இஎஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கொஷின் ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐஸ்டேக் ப்ரோக்ராமில் நம்ம என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 10% அடவுன் கொடுக்குறாங்க, ஹையஸ்ட் லிவரேஜ் 100% லிவரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேஅவுட் ரிசீவ் பண்ணும்போதே உங்கள் ஃபண்டை ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் உங்களோட ட்ரேடிங் கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நாங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரிவ்யூஸ் பற்றி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 5க்கு வந்து 4.9 கொடுத்துருக்குறாங்க. இவங்க வந்து ஒரு 8 வருஷமாக பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 92% பார்த்தீங்கன்னா 4.9 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டாப் 10 பெர்ஃபார்மில் இதுவும் ஒன்று அப்படின்றது அந்த டவுட்டும் கிடையாது. ஸோ அந்த ரிவ்யூ சொல்லியிருக்கிறவரும் அந்த பேமெண்ட் இஷ்யூ எதுவுமே சொல்லலை, மற்ற இஷ்யூஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே 5 ரேட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிவ்யூஸ்லாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது ட்ரஸ்ட் பைலட்டில். ஸோ இந்த பெர்ஃபார்மை கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ ஏன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் மணியை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதை விட இந்த மாதிரி பெர்ஃபார்மில் இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஒரு லிவரேஜாக யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் ஒரு குறைவான அமௌண்ட்டை போட்டு ஒரு சின்ன அக்கௌண்ட் வாங்கி அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை நம்ம அடுத்து பெரிய அக்கௌண்ட்டை வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாமே தவிர, ஸோ இதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சின்ன அக்கௌண்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஒர்க் ஆச்சு, உங்களுக்கு பேவுட்லாம் எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்ற போது நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஸ்கேல் பண்ணலாம். ஸோ நம்ம ஓன் மணியை ரிஸ்க் பண்ணி நம்ம ஆப்ஷன்ஸு அது மாதிரி பண்ணுறதை விட இது கொஞ்சம் ரிலேபிளாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய சஜஷன்ஸையும் உங்களுக்கான இருக்கக்கூடிய டவுட்ஸையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.